இல்ல கிளம்புமா லாட்ஸுக்கு போகணும் ரெடியாவு. எதுக்கு இன்னும் இந்த இங்க அது என்ன என்ன பிச்சு எட்பாஸ்டன் அந்த பிச்சில் நான் தான் நிறைய சம்பவம் பண்ணியிருக்கேன்ல, அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு போவோம். நீ எல்லா மேட்சும் பண்ணணுச்சு, எல்லா பிச்சிலையும் பண்ணணும். வா கிளம்புவோம். எதுக்குங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க? 10ஆம் தேதி மேட்ச்டா. யாரு கேட்டுங்க 10ஆம் தேதி மேட்ச் வச்சாங்க? நாங்க ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணிட்டோம். நீங்க பண்ணீங்கன்னா நீங்க போய் விளையாடுங்க. இல்ல எனக்கு புரியல. 6ஆம் தேதி முடிச்ச 10ஆம் தேதி விளையாடுற 5 நாள் கேப் இருக்கு நடுவுல. இது இங்க இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு 5 நாள் சரியா வரும். நான் எப்ப உட்காந்து பிராக்டிஸ் பண்ணேன்? அதெல்லாம் அங்க வந்து படிக்கலாம். வா கிளம்பு. அங்க 2 பேரு மாங்குன்னு ஓவர் போட்டு விக்கெட் 5 விக்கெட் நமக்காக குமிச்சு கொடுத்தாங்க. உழந்துகிட்டு படுத்திருக்காங்க. பாவம் அவங்களுக்கு ரெஸ்ட் வேண்டாமா? அதான் 4 நாள் இருக்குல்ல டிராவல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி அவங்கள விடுங்க. கேப்டன் கில் கிட்டத்தட்ட 400 ரன் ஒரே மேட்ச்ல. 4 நாள் கேப்ல ரெஸ்ட் எடுத்துக்க. வேற யாருங்க பெர்ஃபார்ம் பண்ணா? வேற யாரும் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது எந்த பிட்ச்? லார்ட்ஸ் பிட்ச்ல நான் என்னைக்கு பிட்சை கண்டுபிடிக்க இங்க இருந்து பார்த்தா அங்க இருக்கிறது தெரியவே மாட்டான். வேற நியூஸ்ல போட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி கோணம் அந்த ஸ்லாண்டிங்கா இருக்கும்டா. அதெல்லாம் தெரியுதுல. அப்ப என்ன கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டாமா? தள்ளியே வைக்க முடியாது. கரெக்டா தான் வச்சிருக்க. வா கிளம்புவோம். யாருங்க நீங்க? என்னங்க இவங்க 4 நாள் டெஸ்டிங் எப்படி பண்றாங்க? நாங்களாம் ஒரு நாள் கேப்ல விளையாண்டுருக்கோம். ஆனா அதாங்க இவங்க காலத்துல யூடியூப் ஷார்ட்ஸ் சோசியல் மீடியா எதுவும் கிடையாது. எது கேட்டாலும் அந்த காலத்துல பேசியே ஓச்சு விடுறாங்க. என்ன வரணுமா? வந்துருங்க.